அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய அறிவியல் ஆராய்ச்சியாளரை பற்றி சிந்திக்க நினைக்கிறோம். அறிவியல் ஆராய்ச்சி என்றதும் நம் நினைவுக்கு வருவது நம்முடைய தற்போதைய திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி தான் எல்லோரும் நன்கு அறிந்திருப்பீர்கள். இதற்கு முன் தமிழகத்தில் என்று சொல்வதை விட இந்த உலகத்திலேயே எல்லோராலும் போற்றப்பட்ட ஒரு மாபெரும் விஞ்ஞானி கோவை சேர்ந்த திரு ஜி.டி. நாயுடு ஐயா அவர்களை பற்றியது. அவரை இப்பொழுது 60% 70% மக்கள் மறந்தே விட்டார்கள் என்றுதான் சொல்ல முடியும். இப்போது தற்போதைய உள்ள மாணவர்களிடம் ஜி.டி. நாயுடு யார் என்று கேட்டால் அவரை பற்றி தெரிவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதை எங்களுடைய ஒரு சர்வே எடுத்துக்காட்டுகிறது. 1894ஆம் ஆண்டு கோவையில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்த திரு ஜி.டி. நாயுடு ஐயா அவர்கள் அவருடைய சாதனை உலகத்தாரால் தொடக்கூட முடியாத நிலையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட சாதனைகள் என்றால் விஞ்ஞானிகள் அனைவருமே ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை தான் சாதனை படைத்து அதற்கு வேண்டிய பரிசு பொருட்களை வாங்கியிருப்பார்கள். அவருடைய பெயர்கள் நிலைத்திருக்கின்றன. ஆனால் நம்முடைய தமிழகத்தில் பிறந்த திரு ஜி.டி. நாயுடு அவர்கள் எல்லா விதத்திலும் அவர்கள் கண்டுபிடித்த அக்ரிகல்ச்சர் தொழிலிருந்து ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், மோட்டார் வைண்டிங்ஸ், கார் என்று பல பொருள்களை கண்டுபிடித்து உலகத்தை வியக்க வைக்க செய்தவர் என்பதை சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவரை நம்முடைய இந்திய அரசாங்கம் சரியாக வழிநடத்தாமல் அவரை ஒரு பெருமைக்குரிய மனிதராக மேம்படுத்தாமல் விட்டது நம்முடைய இந்திய சரித்திரத்தில் ஒரு கரும்புள்ளி என்று சொல்வதற்கு மிகையாகாது. அப்படிப்பட்ட சாதனையாளர் அவர் செய்த சில சாதனைகளை பற்றி கூற வேண்டும் என்றால், அக்ரிகல்ச்சர் விவசாயத்துறையில் சிறிய பொருட்கள், வெங்காயமாகட்டும், பூசணிக்காயாகட்டும், தேங்காயாகட்டும், அதை 20 மடங்கு 30 மடங்கு என்று பெரிசாக செய்து அவற்றை மக்களுக்கு காண்பித்து மக்களை மிகப்பெரிய வியப்படை செய்திருக்கிறார் என்பது ஒன்று. அடுத்து அவர் சிறு கார் ஒன்றை தயாரித்து அதை பலர் முன்னிலையில் ஓட்டிக்காது செய்திருக்கிறார் என்பதும், அதேபோல் அவருடைய தயாரிப்பில் கேமராக்கள் மிக பெருமை பெற்றது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, வெளிநாட்டில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஃபேர் என்று நடந்தபோது அந்த ஊருக்கு அவர் சென்றிருந்தார். அது ஜப்பானில் நடந்தது என்று தெரிகிறது. அங்கு சென்றபோது உள்ளே இருக்கின்ற எலக்ட்ரானிக் சாதனங்களை, எக்ஸிபிஷனில் இருக்கின்றவற்றை பிடிக்கக்கூடாது, போட்டோ எடுக்கக்கூடாது என்று ஒரு கட்டளை வைத்திருந்தார்கள். அதன்படி உள்ளே செல்வோர் அனைத்து பேரையும் உடல்களை முழுவதுமாக பரிசோதனை செய்து உள்ளே அனுப்பி வைத்தார்கள். அந்த இடத்திற்கு மிஸ்டர் ஜி.டி. நாயுடு ஐயா அவர்கள் உள்ளே சென்று தன்னுடைய எக்ஸிபிஷன் ஸ்டால் ஒவ்வொன்றாக பார்த்துவிட்டு தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பிவிட்டார். வந்து ஒரு 2 மாதம் கழித்து அந்த எக்ஸிபிஷன் நடத்தியவர்களுக்கு இங்கிருந்து ஒரு 4 போட்டோக்களை அனுப்பி வைத்திருந்தார். அதை பார்த்தவர்கள் எப்படி நம்முடைய சோதனை மீறி அவர் எப்படி போட்டோ எடுத்தார், அந்த போட்டோக்களை நம்மளை வைத்திருக்கிறாரு, நம்மளுக்கு அனுப்பியிருக்கிறார், அப்படிப்பட்ட போட்டோ எப்படி எடுத்தார், அந்த ஒரு ஆராய்ச்சியாளரை உடனே பார்க்க வேண்டும் என்று அவர்கள் கோவைக்கு வந்து அவருடைய செயல்பாடுகளை கண்டு ரசித்தார்கள் என்பது ஒரு கருத்து இருக்கிறது. அவருடைய மூலையே எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறிய நாடுகளும் பல உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அறிவாளியை நம்முடைய அரசு சரியாக அவரை பயன்படுத்திக் கொள்ளாமல் அவருடைய எண்ணங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் ஒரு மாபெரும் துயரத்தை ஏற்படுத்தியது என்பது நமக்கு ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் என்பதை உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை
பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், இப்பொழுதும் கோவை நகரில் அதன் மையப்பகுதியில் அவருடைய நிரந்தர எக்ஸிபிஷன் பொருட்காட்சி இருக்கிறது. அவர் தயாரித்த அத்தனை பொருட்களும் இன்றும் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, கோவை செல்பவர்கள் ஊட்டிக்கும் அருகிலுள்ள கோயில் என்று போகும்போது கண்டிப்பாக ஜிடி நாயுடு ஆலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அனைவரும் அங்கு சென்று ஜிடி நாயுடின் கருத்துக்களை அறிய வேண்டும் என்பதே எங்களுடைய ஆசை. அதற்காக தான் இந்த நிகழ்ச்சியில், சிந்தனை நிகழ்ச்சியில் அவரை பற்றி சிந்திக்க எண்ணினோம். அவரை பற்றி விவரங்களையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் கோவை சென்றால் கண்டிப்பாக அந்த எக்ஸிபிஷனை சென்று பார்க்க வேண்டும் என்று கூறி, உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் கே. பாலாஜி. வணக்கம்.